ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை பார்த்துட்டீங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு. ஒரு தமிழனா பிறந்தால் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலன். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க? அதாவது விசுவாசு வருடம். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம், இது விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யார் ராஜா வரார்? சூரிய பகவான் ராஜாவா வராருங்க. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப சூரிய பகவான்னா என்ன? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும். வெப்பநிலை அதிகமா இருக்கும். அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடான விஷயம் நிறைய நடக்கும். நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு. இதான் இந்த வருஷத்துடைய பலன். பொதுவா பாருங்க, இந்த 12 ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு, நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிக்காரங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்புக்கேத்த அனுகூலம்னா இந்த மகரம் தான் சொல்லணும். கடுமையான உழைப்பாளிகள் இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாதுங்க. பயங்கரமான ஒரு டேலண்டா யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்கி காரியத்தை கச்சிதமா முடியக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் தலையெழுத்த மாத்துமா மாத்தாதா? கண்டிப்பா 100% தலையெழுத்த மாத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மகர ராசியை பொறுத்தவரை நடக்கும். இது நடந்தே தீரும். மகரத்துல பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இனிமேதான் உங்களுடைய புத்தாண்டு, உங்களுடைய தமிழ் புத்தாண்டு உங்க தலையெழுத்த மாத்தும். ஏன் அப்படி சொன்னா, நிறைய பேர் ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தயவு செய்து தமிழான பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டை எடுத்து பாருங்க. இந்த வருஷம் எந்த கிரகம் ராஜா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. எல்லா கோயிலையும் பாருங்க பஞ்சாங்க வாசிப்பாங்க பாருங்க. எல்லாருமே தமிழ் புத்தாண்டை மென்ஷன் கரெக்டா பார்ப்பாங்க. ஏன்னா இந்த புத்தாண்டுல வருஷத்துல யாரு ராஜா? சூரியன். நல்லா பாருங்க, சூரிய பகவான் ராஜாவா வர்றாரு. அப்ப நிறைய பேர் பாருங்க தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பா கண்டிப்பா அமையும். ஏன்னா புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க. ஆல்ரெடி சனி பகவான் ஆயிட்டாரு, அடுத்து ராகு கேது குரு பகவான் எல்லாமே ஆகுறாங்க. அப்ப இந்த வருஷத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். புத்தாண்டு பலனாவே இந்த கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சுதான் எடுக்க முடியும். எந்த கிரகம் அதிகமா ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ அதை வச்சுதான் எடுக்க முடியும். ஏன்னா சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இவங்க மட்டும்தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. இப்ப மகரத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பார்? நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், இந்த வருஷம் பிறக்கிறது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறக்குது. லக்னம் கும்ப லக்னம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல குரு, அதாவது 2ஆம் இடத்துல வருமானத்துல போய் ராகு சுக்ரன் பிளஸ் சனி பகவான், ஒரு 3 கிரகங்கள் புதனும் சேர்ந்துதான் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் போதே பாருங்க. அப்ப இந்த ராகு பகவான் தான் இந்த வருஷத்துல அதிகமா ஆதிக்கம் செலுத்துவார். எல்லாம் சொல்லுவாங்க சூரியன் ராஜாவா இருக்காருன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல எப்படி இருக்கும்? கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் பயங்கரமா இருக்கும். கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள் பயங்கரமா இருக்கும். தங்க விலை உயரும். எப்படி? தங்க விலை உயரும். அதே மாதிரி பாருங்க பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி பெட்ரோலியத்துறையா இருக்கட்டும், இதெல்லாம் விலை உயராக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வருஷத்துல பாருங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்வாதி சம்பந்தமா நிறைய ஒரு மாற்றங்கள், அரசாங்கத்துல நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு பலன்கள், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வருஷத்துல மட்டும். ஏன்னா சூரிய பகவான் ராஜாவா வர்றதுனால எல்லாமே பயங்கரமா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். கலை சம்பந்தப்பட்ட துறை பயங்கரமா இருக்கும் இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க. கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய ஒரு நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் இதான் இங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருஷத்துல பாருங்க பொதுவா மகரத்துக்கு எப்படிப்பட்ட பலன், இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தும் சரி ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம்.
ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா இதுக்கு உங்களுக்கு முன்னாடி நடந்த சனி வந்து பாத சனி, இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு. ஏன்னா இந்த பாத சனி 7.5 வருஷம் யாருக்கெல்லாம் சனி புத்தி வந்துச்சு, சனி புத்தி வந்தா யாரெல்லாம் என்னென்ன பார்த்தாங்க, யார் ஜாதகம் சனி பகவான் சரியா இல்லையோ, திருமணம் நடக்கல, கூட்டாளிட்ட சண்டை, சகோதர சகோதரர்ல ஒரு மன வருத்தம், லாபம் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணத்தை அவங்க திருப்பி வாங்க முடியல, கடன் கொடுத்தறதுல கடன் அப்படியே அதை அடைக்க முடியல, அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிருச்சு, கூட்டு தொழில் சரியா இல்ல, நண்பர்கள் சரியா இல்ல, பழக்க வழக்கம் சரியா இல்ல, நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பா 100% இந்த மகரம் சந்திச்சாங்க. வாழ்க்கையில எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்க்கல. வருமானமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த மகர ராசிக்காரா இருந்தாங்க. நிறைய விஷயத்துல தடை, தாமதம், பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்த்தாங்க. ஆனா இனிமேல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சரி மகர ராசிக்காரர் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. நான் இப்ப நம்ம எதுக்கு நம்ம நல்ல பலன் சொல்றோம்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போனது நல்லது, குருவுடைய வீட்டுக்கு போனது நல்லது. ஆல்ரெடி குரு பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல போனாலும் இங்க கெட்ட பலன் கொடுக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க 6ல போனா என்ன பண்ணுவாருன்னா, குரு வேலை உத்தியோகத்துல நல்ல பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான வேலை கிடைக்குங்க. இப்ப ஏன்னா சனி பகவான் வந்து குருவுடைய வீட்டுல இருக்காரு, குரு போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு வெளியில தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரலாம். ஏன்னா குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்ப்பாரு, அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்ப்பாரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்ப்பாரு. அப்ப வெளியூர் மூலமாக நிறைய பேருக்கு வருமானத்தை கொடுப்பாரு. எங்க போய் நீங்க லோன் கேளுங்களே, இப்ப கடன் கிடைக்கும் உங்களுக்கு. மகரத்துக்கு இந்த வருஷம் இதான், குருவுடைய பலன் இதான். கடன் கேட்டா கடன் கிடைக்கும், நல்லா பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பேச பண்ணக்கூடிய தைரியம் கிடைக்கும், எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும். வீடு இடத்துல நிறைய பேர் காசு பணத்தை போடுவாங்க, வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போவாங்க. இதான் இங்க பலன். குருவால் வெளிநாடு வெளியூர்ல இருக்கலாம், டாப்பா வரலாம். இப்ப கடன் வாங்கி வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இது எல்லாமே பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் உங்க பக்கம் முடிவே வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கனால இந்த வருஷத்துல பாருங்க எல்லா ஒரு பிரச்சனை சரியாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். அப்ப நிறைய பேர் பாருங்க கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனை இது எல்லாமே சரியாகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இந்த வருஷத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷத்துல நிறைய பேர் என்ன பண்ணணும்னா செலவா பண்ணணும். மகர ராசிக்காரங்க மட்டும் இடத்துலயே, பூமியிலேயே, வீட்லயே, வண்டிலேயே, வாகனம், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிறது நல்லது. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நம்ம அதிகமா எடுத்து சொல்லலாம் மகரத்துக்கு. இப்ப ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களாம் கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல சொல்றேன். அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கைக்கூடி வரலாம். 3, 7, 11 தான் வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தா 7, 11 ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவார். திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க 3, 7, 11. அப்ப திருமண சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்ல ஒரு அனுகூலமா வரும். காதல் திருமணமா, 2வது திருமணம் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல பாருங்க படிப்பு கல்வியில நிறைய பேர் சாதிக்கக்கூடிய ஒரே ராசியா இருந்தா அந்த மகர ராசியா இருப்பாங்க. படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். 100% வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே பர்ஃபெக்டா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வெளிநாடு வெளியூர் யோகம்னா பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி வெளிநாடு வெளியூர் யோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க தொழிலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்க்கலாம். தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இப்ப தொழிலாம் புதுசா பண்றீங்கன்னா கண்டிப்பா தைரியமா நீங்க ஆரம்பிங்க. தொழில எதிர்பாராத ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம். பெருமண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைஞ்சே தீரும். பார்த்துங்க, லாபம் வருமானம் பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்துல குறை இருக்காது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு ஏதோ வகையில ஒரு பண வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க நிறைய விஷயம் இந்த மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு இரும்பு தொழிலா இருக்கட்டும், இல்ல நெருப்பு தொழிலா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல போலீஸ் ராணுவத்துறையா இருக்கட்டும், இல்ல நிறைய பேருக்கு பாருங்க மகரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், ஆசிரியர் வேலையா இருக்கட்டும், இந்த எல்லா துறையுமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு கண்டிப்பா அமைஞ்சே தீரும். பாத்துங்க, இதுல எல்லாமே எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்குங்க. 2ஆம் இடத்துல யாரெல்லாம் ராகு கேது நல்லா இருக்கும், பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும். இடபூமி மூலமாக கொடுத்துரும். நல்ல ஒரு மாற்றத்தையும் அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வருது. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாம. அப்ப எல்லாமே எதிர்காலத்தை அழகா
அமையக்கூடிய நேரம் வருது இல்லை. நான் கெட்டமன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 7.5 சனி யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயத்த கொடுத்து தெரியுங்களா? அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப மகரம் 100% இந்த புத்தாண்டு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு புத்தாண்டு. இது நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம்னு அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் நிறைய பேருக்கு. இப்ப நட்சத்திர இதுல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த உத்திராடத்துல பிறந்தாங்க. எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா அமையும். ஏன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் சார்ந்த விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை தீரும், பகை பிரச்சனை தீரும், நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ரொம்ப வெற்றியான பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு வருது. வண்டியோ வாகனம் வீடோ பூமியோ இது எல்லாமே சூப்பரா இருக்கும். லாபமும் வருமானம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய அமைப்பு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த திருவோணத்துல பிறந்தது அதிகமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஒரு நிறைய தடையை கொடுத்துச்சு, இனிமே கொடுக்காது. நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க தேடி போறீங்க. நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துல பாருங்க எதுவுமே தைரியமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் நீசமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தை படுறீங்க. வண்டி வாகனத்துல செலவு, வீட்டுல செலவு, குடும்பத்துல செலவு, லாபத்துல காசு, காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க. சகோதர சகோதரி உறவுல பாத்துட்டீங்க. அவங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை பாத்துட்டீங்க. நிறைய ஒரு தடைய ஒரு 2-3 மாசமா ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே தைரியமா இருங்க. இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவர், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டுல உள்ளவங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி இனிமே வேலையில பயங்கரமா ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை வரும்? வெற்றியான பாதை வரும். கண்டிப்பா நீங்க ஒரு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய அமைப்பா கண்டிப்பா அமையும். வரக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.